ரொம்ப அழகா இருக்காங்க. ஓ டேய், முதல்ல உங்களெல்லாம் காயத்ரி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். ஓ காயத்ரி, இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு. அவன் பேர் ராகுல். ஹலோ. இவன் பேர் பிரியன். ஹாய். அவன் பேர் ராஜி. ஹாய். தோர்காம் பாரு, அவன் பேர் கார்த்திக். ஹாய். இது காயத்ரி, நான் கட்டிக்க போற பொண்ணு. உங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்டா. வாழ்த்துக்கள் மச்சான். வாழ்த்துக்கள்டா. சரிடா, நாங்க மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்றோம். நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. சரியா? சரிடா. ஓகேடா. உள்ள போறோம். வாங்க. டேய் வாங்க. ஏய், எதுக்கு இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு விஷ் பண்ணாங்க? நான் தான் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லி தொலை. நம்ம 2 பேருக்கும் இப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. அதுக்குதான் அவங்க எல்லாரும் நமக்கு விஷ் பண்ணாங்க. என்னடா வளரிட்டு இருக்க? வளரல தங்கம், உண்மையை தான் சொல்றேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாய் வார்த்தையா தானே சொல்லியிருக்க. அதை மட்டுமே நம்பி நான் எப்படி இருக்க முடியும்? ஓ, நம்ம 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நமக்குள்ள போட்ட அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும் பாரு. அதுக்குதான். டேய், அறிவு கெட்டத்தனமா பேசாதடா முட்டாள். ஏய் இங்க பாரு, நீ யாரை கேட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? நீ இதுக்கு தான் கூட்டிட்டு வரேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அதனால 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு நீங்க முடிவு பண்ணுங்க. என்னடா உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆட்டத்துக்குலாம் ஆடுற பொம்மைன்னு நினைச்சியா என்ன? என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அத நான் இழந்த நீ எல்லாம் என் முன்னால நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். ஹே, கோவத்துல கடகடன்னு என்னென்னமோ பேசிட்ட. என்னடி பயம் விட்டு போச்சா? நான் பொறுமையா பேசினா நீ ரொம்ப ஓவரா பேசி. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சரிங்க சார். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கான், எதுவும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும், இல்லன்னா என்ன பண்ணணும்னு தெரியும்ல. என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சண்டைலாம் ஒண்ணும் இல்ல சார், எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை தான். நாங்க அதை பேசி சரி பண்ணிக்கிறோம். சின்ன பிரச்சனையா? நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல போல இருக்கு. இல்ல, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன ஒண்ணும் இல்ல? அம்மா, உன் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்க போதா? காயத்ரி கேக்குறாங்கல்ல, சொல்லு. இல்ல சார். சார் இல்ல சார், அவ சும்மா கோவத்துல பேசுறா சார். ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சார் இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்பல, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவேன். சார் நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் சார். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா கட்டாய கல்யாணம் பண்ணலான்னு சட்டம் இருக்கா? முதல்ல கிளம்புங்க சார், கிளம்புங்க. ஏய் நில்றி. இப்ப இவனுங்க எதுக்கு இங்க வந்தானுங்க? நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்களோ? ஏண்டா, எதுக்குடா இவங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்காங்க? ஒன்னும் புரியலையே. இப்ப கல்யாணத்தை நிறுத்திட்டு சந்தோஷப்படாத. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்ப? என்னடி, நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டல, அப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னவா? உனக்கு குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்னடா மிரட்டிட்டு இருக்க? என்ன செய்வ? ஆதிசங்கரி மேடம் கிட்ட போய் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லுவ, அதுதானே? நானே சொல்றேன். என்னன்றி சொல்லுவ? ஆதிசங்கரி மேடம் கிட்ட போய் உங்க வார்த்தையில நம்பிக்கை இல்லாம சந்தேகப்பட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக என்ன கூட்டிட்டு போனான்னு நான் சொல்லுவேன். அப்படி சொன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும் தெரியுமா? போய் தாராளமா போய் சொல்லு, நானும் வந்து சொல்றேன். அவங்க பேசுறது எதுவும் கேட்கலடா.
ஏதோ அவன் காயத்ரிட்ட பிரச்சனை பண்றான்னு நினைக்கிறேன். நீ அந்த செழியனை லுக்கு விடுறது, எந்த நேரமும் அவனையே ஃபாலோ பண்றது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த செழியனை நீ ஒன் சைடா லவ் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் நான் போய் சொல்லுவேன், பாக்குறியா? பாருடா, இதை சொன்னதும் சைலண்ட் ஆயிட்ட. அப்ப அதெல்லாம் உண்மைதானா? டேய், நீயா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஆள் கிடையாது. போடா. செல்லியா, நம்ம இறங்கி போய் பார்க்கலாமா? டேய் வேணாம் வேணாம். இப்போ நம்ம இறங்கி போனோம்னா அவங்கள ஃபாலோ பண்ண விஷயம் தெரிஞ்சு போயிடும், அப்புறம் தப்பா போயிடும். டேய், ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்கடா ரெண்டு பேரும். இரு இரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணி மேரேஜ் நடக்க விடாம பண்ணிட்டல. இப்ப வேணா நீ கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா ஆதிசங்கரி மேடம் நடத்தி வைக்கிற கல்யாணத்தை உன்னால தடுத்து நிறுத்தவே முடியாது. சரியா செல்லம்? போ, போய் கார்ல ஏறு. தேவல்ல, நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். இங்க பாரு, நீ எனக்கு வேணும்ன்றதுக்காக தான் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பண்ணனா நான் இப்பவே போயிட்டு அந்த ஆதிசங்கரி மேடம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன பாக்குற? ஒழுங்கு மரியாதையா போய் கார்ல ஏறு. மச்சான், வண்டி ஏறா சீக்கிரம். அது என்னமோ தெரியல செல்லம், நீ என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செல்லம், ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், இதுக்கும் மறைக்கிற? என் மேல ரொம்ப கோவமா இருக்கியோ?